வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சாப்டர் நம்பர் 10 தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டரில் தான் நம்ம வந்து we will introduce the concept of temperature and heat. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு காமனாக இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரிக்ரெஸாக இதோட ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் we will define and அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி we will discuss about various methods for measuring temperature. ஸோ measurement of temperature. அதுக்கப்புறம் கேஸஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு we have various properties. ஸோ இது நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்தோம், போன சாப்டரில் பார்த்தோம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில். ஸோ ஃப்ளூயிட்ஸ் வந்து யூஸ்வலி தே ஹேவ் ப்ராப்பர்ட்டி லைக் ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் தே ஹேவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வால்யூம். ஓகே, ஸோ அது இல்லாமல் இது வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டியோட எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் and number of atoms. Okay, number of atoms in a gas. Okay, so இதெல்லாம் வந்து எப்படி ரிலேட்டட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு we have an equation. அந்த ஈக்குவேஷன் பேர் என்னதுன்னா, so there is an approximation. so அதனால இதை என்னன்னு சொல்லுவோம், ideal gas equation. so it is not a real gas, this is an ideal gas. Okay, so ideal gas equation. So ideal gas equation relates a gas at a particular temperature to its volume, pressure and number of atoms. Okay, so இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம இந்த சாப்டரில் படிப்போம். ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டட் டு ஃப்ளூயிட். இதுவே வந்து சாலிட்ஸில் பார்த்தோன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பார்ப்போம். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா ஒரு சாலிடை வந்து இஃப் வி ஹீட் இட் வில் எக்ஸ்பேண்ட். ஏன் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த மெக்கானிசம் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அட்டாமிக் லெவலில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு வி வில் ஸ்டடி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வி ஹேவ் அ ப்ராப்பர்ட்டி கால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும் டு சேஞ்ச் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இது ஹீட்டு, டெம்பரேச்சர், இந்த கான்செப்ட்லாம் இப்போ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வி ஹேவ் டு ஸ்டடி திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லை அதில் ஸ்டோர் ஆன ஹீட்டை எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு அதெல்லாம் படிக்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் அ பாடி அதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா கலோரிமெட்ரிக் டெக்னிக். ஓகே, ஸோ ஹீட் கண்டென்ட் ஆஃப் த பாடியை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்னா கலோரிமெட்ரி. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ப்ராசஸில் சொல்லிட்டு அதை மெஷர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூஸ்வலாக கலோரிமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஒரு சாலிட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிக்விடுக்கு போகிறதும், அதே மாதிரி ஒரு லிக்விட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதும், ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் எதனால நடக்குது, அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது அதில் ஹீட் அண்டு டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் ஸ்டடி அபவுட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். So heat transfer na the modes by which heat flows from one object to another. Okay, so heat transfer la மூணு டைப் இருக்கு. ஒன்று என்னதுன்னா டைரக்டாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, தட் இஸ் conduction, by conduction. Another method is called convection, convection method. Okay, so இங்கே actual movement of particlesனால heat transfer from one part of the body to another part. Okay, so conduction, convection and we have also called radiation. Okay, so இதெல்லாம் பற்றி we will learn. அதுக்கப்புறம் we will do an experiment related to Newton law of cooling. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஹாட் ஆப்ஜெக்டை அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதோட ஹாட்னஸை லூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வில் மெஷர். அந்த மெஷர் பண்ணுறதுலேருந்து வில் கம் அப் வித் எ லா. அதுக்கு பேர் என்னதுன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து நியூட்டன். ஸோ அவரோட பேர்லேயே வந்திருக்கு நியூட்டன் லா ஆஃப் கூலிங். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூல் ஆகும்
அது எந்தெந்த ப்ராப்பர்ட்டியை ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு வில். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் வாட் இஸ் கால்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்னன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஹீட்டும் டெம்பரேச்சரும் நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம், பட் தே ஆர் நாட் சேம். ஓகே, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் லேர்ன் அபவுட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா இட்ஸ் அ ரிலேட்டிவ் மெஷர். ஸோ டெம்பரேச்சர் இட் இஸ் அ ரிலேட்டிவ் மெஷர். ரிலேட்டிவ் மெஷர்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரே வி கேன் சே. ஓகே, ஸோ அது மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இன்னொரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணோம்னா அந்த மாதிரி மெஷர் பண்ணுற குவான்டிட்டிக்கு ரிலேட்டிவ் மெஷர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் மெஷர்ன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த ரிலேட்டடான எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு ஹாட் ஸ்டீமிங் வெசல்ல நம்மளுக்கு வாட்டர் இருக்கு. ஓகே, இன்னொரு ஒரு வெசல்ல வி ஹேவ் ஐஸ் கியூப். நம்மளுக்கு இதை வந்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இஸ் ஹாட்டர் தென் அனதர் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ அது மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி ஒன்றுத்த வச்சு இன்னொன்னுத்த டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம ரிலேட்டிவ் மெஷர் சொல்லுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் அ ரிலேட்டிவ் மெஷர். ஸோ இது ஆக்சுவலாக உள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, ஸோ டெம்பரேச்சரில் நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட்ஸ் எனி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஓகே, எய்தர் இட் கேன் பி சாலிட், லிக்விட், கேஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ தே ஆர் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தே வில் ஜிகிள்னா அவங்களோட பொசிஷன்லேயே தே வில் வைப்ரேட் மட்டும் கிடையாது, தே ஈவன் மூவ் ரேண்டம்லி இன் ஆல் டைரக்ஷன். ஸோ டிபெண்டிங் அப்பான் சாலிட், லிக்விட், கேஸாக இருக்கிறத பொறுத்து அதோட மோஷன் வந்து எவ்வளோ இருக்குன்றது நம்மளால இன்ட்யூட்டிவாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்கிபை த என்டையர் வால்யூம். ஸோ இது வந்து சாலிடுக்கு. ஸோ கேஸ்னா தே வில் ஆக்கிபை த என்டையர் வால்யூம் அண்ட் தெர் இஸ் லார்ஜ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். ஓகே, ஒரு ஆட்டம்க்கு இருக்கும். ஸோ டெம்பரேச்சர்ன்றது என்னதுன்னா, வாட் வி ஃபீல் அஸ் டெம்பரேச்சர்ன்றது என்னதுன்னா, இஃப் யூ பிளேஸ் அவர் ஹேண்ட் ஆன் திஸ் சர்ஃபேஸ், இதில் வைக்கிறோம்னா நம்ம மேலே இந்த ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக வந்து மோதுது. ஓகே, ஸோ தர் வெலாசிட்டி இஸ் வாட் வி ஃபீல் அஸ் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ நம்ம அப்போ என்ன சொல்லலாம்னா டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஈவன் மோர் கரெக்டாக சொல்லணும்னா டெம்பரேச்சர் வந்து ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி. இதுக்கு நம்ம ரிக்ரெஸாக வி வில் டிஃபைன் அ ரிலேஷன். ஸோ அது வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து வி வில் டிரைவ். ஓகே, ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அதெல்லாம் இதிலே படிப்போம். ஓகே, ஸோ அப்போ படிக்கும் போது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் டெம்பரேச்சர் வாட் வி ஃபீல் அஸ் டெம்பரேச்சர் இஸ் ஆக்சுவலி டியூ டு த velocity of this randomly moving atoms. இது வந்து நம்ம மேலே மோதுறதுனால we feel that velocity as temperature. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லேட்டர் ஆன் படிப்போம். So an object with higher temperature than another object is considered hotter. Okay, so ஒரு ஆப்ஜெக்ட் வந்து higher temperatureல இருந்துச்சுன்னா நம்ம அதை ஹாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டீம் ஆகிற வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸாக மேபி அரௌண்ட் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுவே ஆக்சுவலாக இதுதான் டெம்பரேச்சர் மெஷர். இன்னொன்று வந்து ஸ்டீம் ஆகாமல் இருக்குது பட் இட் இஸ் சம் வாட் ஹாட். ஓகே, ஸோ நம்ம அப்போ என்ன சொல்லுவோம், அது வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் நம்ம டச் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இஸ் ஹாட்டர் தென் திஸ் ஒன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மாதிரி சொல்றது தான் நம்ம ரிலேட்டிவாக வந்து நம்ம மீன் பண்ணுறோம்னு சொல்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிலேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ ஒன்றுத்தோட இது ரெஃபரன்ஸை வச்சுட்டு இன்னொருத்த டிஸ்கிரைப் பண்ணோம்னா அதுக்கு பேர் ரிலேட்டிவ் மெஷர். ஓகே, ஸோ இதுதான் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் நோஷன் இருக்கிறது. பட் ரிக்ரெஸ்ஸாக நம்மளுக்கு டெம்பரேச்சரோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அட் அட்டாமிக் லெவல். ஸோ ஒரு கேஸோட இல்லைன்னா ஒரு சாலிடோ இல்லை ஒரு லிக்விடோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுங்களோட ஆட்டமோட ஆவரேஜ் வெலாசிட்டி ஸ்கொயர் தான் நம்ம டெம்பரேச்சராக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது உங்கள் புக்கில் லேட்டர் பார்ட்டில் தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் இப்போ நான் வந்து ரிக்ரெஸ் டெஃபினேஷனுக்காக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் த கான்செப்ட் ஆஃப் ஹீட். ஓகே, ஸோ ஹீட்டுன்றது ஆக்சுவலாக என்னதுன்னா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஓகே, நம்ம ஆனால் இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆகிடும், அது வந்து
it will lose its temperature. ஸோ அப்போ அதோட ஹீட் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, டியூ டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். ஸோ இந்த சரௌண்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, தே மைட் பி அட் அ லோவர் டெம்பரேச்சர் தென் திஸ் ஆப்ஜெக்ட். சே இதோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ், சரௌண்டிங் வந்து 30 டிகிரி செல்சியஸ். ஓகே, தென் தெர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஓகே, ஸோ ஹீட் எப்பயுமே வந்து இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ மெஷர் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எப்படி எந்த டைரக்ஷன்ல நடக்கும்னா, ஃப்ரம் ஹாட்டர் ஆப்ஜெக்ட் டு கோல்டர் ஆப்ஜெக்ட், இல்லைன்னா ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். அந்த மாதிரி ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம எனர்ஜி இன் டிரான்ஸ்ஃபரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீட்டுன்னு சொல்லுவோம். டியூ டு திஸ் the heat is transferred from higher temperature to lower temperature, thereby it becomes equilibrium. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன ஆயிடும், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரு மீன் டெம்பரேச்சருக்கு வந்துடும். சே இதுவுமே வந்து அரௌண்ட் இதுவும் வந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடலாம், சரௌண்டிங்ஸும் 60 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடலாம். ஒன்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவல் டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா, தென் தெர் won't be any flow of heat. ஓகே, ஸோ இந்த ஈக்குலிபிரியம் ப்ராசஸை வந்து அட்டைன் பண்றதுக்கு தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட்டை வந்து லூஸ் பண்ணுது. அதாவது அதோட எனர்ஜியை இட் கிவ்ஸ் டு த அதர் ஆப்ஜெக்ட், thereby to attain equilibrium. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐடியா ஆஃப் ஹீட். ஓகே, ஸோ அப்போ ஹீட் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பார்க்கணும், எனர்ஜி டிரான்ஸ்ஃபராக தான் பார்க்கணும். ஸோ புக்கில் இருக்கிற டெஃபினிஷனை நான் அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். ஹீட் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃபைன்ட் அஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ ஆர் மோர் சிஸ்டம். நான் இங்கே வந்து 2 சிஸ்டம் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னொரு சிஸ்டமும் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்க இடத்துல இன்னொரு சாலிடும் இருக்கலாம். சே இட் இஸ் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இருந்துச்சுன்னா இதுங்களுக்கு 3 பேர்த்துக்குள்ளேயுமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நடக்கும். ஆனால் எந்த டைரக்ஷன்ல நடக்கும்னா, ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் ஆர் ஃப்ரம் ஹாட்டர் பாடி டு கோல்டர் பாடி. ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ ஐஸ் மெல்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம், இது வந்து லோவர் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து அப்ராக்சிமேட்லி 30 இல்லை 35 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஸோ அப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து ஹீட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகிட்டு இட் அட்டைன்ஸ் எனர்ஜி, அதனால இதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம படிப்போம். இதை பத்தி படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் எதனால நடக்குது, அது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ த ப்ரீரிக்வசிட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர். இப்போ எப்போ வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னா, திஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அக்வர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி பை வெர்ச்சு ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா தான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். The process of transfer வந்து heat transfer takes place when a body's temperature and surrounding medium temperature are different. ஓகே, ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இதுதான் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ த டிரான்ஸ்ஃபர் கண்டினியூஸ் அன்டில் த பாடி அண்ட் த சரௌண்டிங் மீடியம் ரீச்சஸ் த சேம் டெம்பரேச்சர். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஈக்லிபிரியம் சொல்றோம். ஸோ இது ரெண்டும் சேம் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ற வரைக்கும் there is a transfer of energy. Once they attain equilibrium, then there is no more transfer of heat energy. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்தோம், ஹீட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ டெம்பரேச்சர்ன்றது என்னதுன்னா, கரெக்டாக சொல்ல போனால் இட் இஸ் நத்திங் பட் த velocity of the object. Temperature and quantity வந்து directly relates to the velocity of the object. It can be a solid, liquid, gas, எதுவானாலும் இருக்கலாம். They are made up of atom. So அந்த atoms வந்து எல்லாமே வந்து ரெஸ்ட்ல இருக்காது. They continually move. Okay, so even though solidsல எல்லாமே tightly bound இருந்தாலும் they will jiggle around their equilibrium. ஓகே, ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷன்ல வச்சுட்டு இட் வில் வைப்ரேட். ஓகே, ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகும். இந்த ஜிக்லிங் மோஷனோட வெலாசிட்டியை தான் வி ஃபீல் அஸ் டெம்பரேச்சர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டெம்பரேச்சர். ஸோ இது வந்து டெம்பரேச்சர். ஸோ இதுவே ஹீட்ன்றது என்னதுன்னா, இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல ஒரு ஆட்டம் வந்து லைட்டா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது வைப்ரேட் ஆகும். ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல இருக்கிற ஆட்டம் வந்து ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கு, அப்போ அது ரொம்ப வைப்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம இப்படி கான்டாக்ட் கொண்டு வந்தோம்னா இதுல இருந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது இதோட வைப்ரேஷன்ல கைனெட்டிக் எனர்ஜி, தட் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர் டு த அதர்
objects atom. Okay, so on the atom they will start with the vibrate with higher amplitude, thereby both of them starts to have a same amplitude la they will vibrate. Okay, இல்லனா same velocity la கரெக்டா சொல்ல போனா ரெண்டு பேரும் they mutually share energy, mutually share energy இல்ல. ஸோ ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்து ரெண்டு பேருமே ஒரு ஈக்குலிபிரியம் வெலாசிட்டி அட்டைன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ஈக்குலிபிரியம் வெலாசிட்டி அட்டைன் பண்ணோம்னா தே போத் ஹேவ் சேம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கைனடிக் எனர்ஜி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹீட்னு சொல்றோம். ஓகே, ஸோ யூஸ்வலா டெம்பரேச்சரை வி வில் மெஷர் இன் SI யூனிட்ல வி வில் மெஷர் எய்தர் இன் கெல்வின்ல மெஷர் பண்ணுவோம், கேன்னு சொல்லுவாங்க, ஆர் வி வில் மெஷர் இன் டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ டிகிரி செல்சியஸ்ல மெஷர் பண்ணுவோம். எது டெம்பரேச்சர், ஹீட் கிடையாது, டெம்பரேச்சர். ஸோ டிகிரி செல்சியஸ்ல வி வில் மெஷர். ஸோ இது டிகிரி செல்சியஸ்னா வி ஹேவ் அ ரவுண்ட் சர்க்கிள் ஆன் டாப் ஆஃப் சி. ஓகே, ஆனால் இந்த சைடு வரணும், இந்த சைடு போடக்கூடாது, இந்த சைடு போடணும். ஓகே, ஸோ இது வந்து எய்தர் வி வில் மெஷர் இன் டிகிரி செல்சியஸ் ஆர் கெல்வின். இதுதான் SI யூனிட். ஸோ SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின். ஓகே, டிகிரி செல்சியஸ் கிடையாது. டிகிரி செல்சியஸ் இஸ் ஆல்சோ காமன் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஆனால் SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல வி ஹவ் லேர்ன் அபவுட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்ட் குவான்டிட்டி படிச்சிருப்போம். வி ஹவ் 7 + 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கும். இது 2 வந்து சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ், 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கும். அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல ஒன் ஆஃப் த குவான்டிட்டி வந்து டெம்பரேச்சர். ஓகே, ஸோ டெம்பரேச்சரை வந்து SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். whereas the SI unit of heat transfer வந்து we will measure in joules. Okay, energy ஓட யூனிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, so SI unit of heat வந்து is joules. Okay, so பேர் எழுதணும்னா ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும், சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து நேமிங் நாமன்கிளேச்சர். ஓகே, ஸோ நம்ம இந்த கன்வென்ஷனை எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஹீட் பண்ணுறதுனால ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்னென்னலாம் நடக்கலாம். ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஆக்சுவலாக ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதே ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுனாவே ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எஃபெக்ட் நம்ம பார்ப்போம், இட்ஸ் டெம்பரேச்சர் ரைசஸ், மே ரைஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், இட் மே எக்ஸ்பேண்ட். ஓகே, இட் மே எக்ஸ்பேண்ட். இந்த எக்ஸ்பேண்ட் ஏன் ஆகுதுன்னா we can understand through the atomic picture. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு சாலிட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சாலிட் வந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு, சே 90 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த 90 டிகிரி செல்சியஸ்ல we have atoms இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து இது மாதிரி எல்லா இது ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த 90 டிகிரி குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு தே வில் வைப்ரேட். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஆம்ப்ளிடியூட்ல தே வில் வைப்ரேட், இது மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இந்த ஆப்ஜெக்டோட சைஸே வந்து நம்மளுக்கு ஆவரேஜா ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட சைஸ் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ இதோட டெம்பரேச்சரை கம்மி பண்றோம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு கோல்டர் ஆப்ஜெக்ட்ல கான்டாக்ட் கொண்டு வந்தோம்னா இதோட டெம்பரேச்சர் கம்மியாகும். டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா இந்த வைப்ரேஷன் ஆம்ப்ளிடியூட் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் ஆம்ப்ளிடியூட் கம்மியாச்சுன்னா இது வந்து இப்போ இவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ இன்னும் கம்மியாக வைப்ரேட் ஆகும். ஸோ அதோட சைஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக ஹீட்டை இதுக்கு நம்ம பம்ப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு புன்சன் பர்னரில் இஃப் வி சப்ளை ஹீட். ஓகே, ஸோ இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணோம்னா தென் இது வந்து இட் வில் ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட் அட் அ லார்ஜர் ஆம்ப்ளிடியூட். அப்போ என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்போது அதோட மீன் பொசிஷன்ல இருந்து நகர்ந்து தானே போகும். ஸோ அந்த மாதிரி நகர்றதுனால இதோட ஆப்ஜெக்ட் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே. ஸோ அப்போ ஹீட் நம்ம சப்ளை பண்ணோம்னா இட் மே எக்ஸ்பேண்ட். ஓகே. ஸோ அதனால தான் ஹீட் சப்ளை பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுவே ரொம்ப ஹீட் சப்ளை பண்ணிட்டோன்னா இந்த பாண்ட் உடஞ்சி அதோட ஸ்டேட் மாறிடும். ஓகே. ஸோ தேர்ட் இது என்ன நடக்கலாம்னா எஃபெக்ட் ஆஃப் ஹீட் வந்து இட் மே சேஞ்ச் ஸ்டேட். ஸோ இப்போ சாலிடாக இருக்கிறது, சாலிடில் இருக்கிற பாண்ட் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சுன்னா அது என்ன ஆகிடும், ஆப்வியஸாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஹீட் சப்ளை பண்ணணும். இதுவே லிக்விட்ல இருக்கிறது பாண்ட் உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகிடும், எல்லாமே ஃப்ரீ ஆட்டம்ஸ் மாதிரி கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே. therefore நம்ம the effect of supplying heat may be experiences 3 kindsல நம்மளால பார்க்க முடியும். ஒன்று அதோட அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம், இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சாலிட் ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகலாம், ஆர் இது வந்து அதோட ஸ்டேட்டே சேஞ்ச் ஆகலாம். நீங்க அதுக்கு என்எஃப் எனர்ஜி சப்ளை பண்ணிட்டீங்கன்னா இட் மே சேஞ்ச் இட் ஸ்டேட். ஓகே. ஸோ லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லை சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எப்படி we are going to measure temperature. ஓகே. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இப்போ நம்ம இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு we are going to exploit the above property. ஓகே. ஸோ இப்போ எஃபெக்ட் ஆஃப் ஹீட் என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும். அது வந்து நம்மளுக்கு பிரோஜனம் கிடையாது, ஏன்னா நம்ம இந்த குவான்டிட்டியை தான் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடந்துச்சுனாலும் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்காது. ஓகே. ஸோ அப்போ எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம்னா we can use the property of expansion. ஓகே. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு we are going to supply heat. ஹீட் சப்ளை பண்ணோன்னா அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹீட் சப்ளை பண்ணுறதுனால டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும், அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷனும் ஆகும். ஸோ இப்போ இஃப் யூ ஹேவ் அ ரிலேஷன் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் இது சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு லீனியர் ரிலேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து உங்கள் புக்கில் இல்லை, நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ volume of a liquid and as well as temperature. Okay. So இதுக்கு if we have a linear relation, அதாவது இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூமும் வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும் போது அதோட டெம்பரேச்சர் என்னன்றதை நம்ம we can measure. ஓகே. ஸோ அது அந்த ப்ராப்பர்ட்டியை தான் we are going to exploit here. ஓகே. ஸோ இது யூஸ்வலாக வந்து லிக்விட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை காமிக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை காமிக்கிற லிக்விட் மோஸ்ட்லி வி வில் டேக் எய்தர் ஆல்கஹால் இல்லைன்னா மெர்க்குரி எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த மெர்க்குரியோ இல்லை ஆல்கஹாலையோ இஃப் யூ ஃபில் இட் இன் அ நேரோ டியூப், இது மாதிரி ஒரு சின்ன டியூப்ல ஃபில் பண்ணிட்டு இஃப் யூ ஹேவ் அ கண்டக்டிங் டெர்மினல், இந்த இது வந்து ஒரு மெட்டல் கேப் போட்டுரும். ஸோ மெட்டல் கேப் போட்டுட்டோம்னா there will be flow of heat into the liquid. ஸோ இந்த மாதிரி மெட்டல் கேப்பு இதில் நம்மளுக்கு ஏதோ ஒரு லிக்விடை ஃபில் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ லிக்விடை இதில் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இதில் நம்ம மோஸ்ட்லி எய்தர் மெர்க்யூரி ஆர் நம்ம ஆல்கஹால் தான் ஃபில் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா இந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இட் வில் மூவ் அப் இன் த காலம். ஓகே. ஸோ இது மாதிரி அதோட நீங்கள் சப்ளை பண்ண டெம்பரேச்சருக்கு இட் வில் எக்ஸ்பேண்ட். ஓகே. இதுவே இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சப்ளைங் ஹீட் இஃப் யூ ட்ரா ஹீட் ஃப்ரம் திஸ், இதுல இருந்து ஹீட் எடுக்கிறீங்க, அது எப்படி எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரோட ஒரு லோவர் டெம்பரேச்சர்ல ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இது ரெண்டுத்தையும் கான்டாக்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். அப்போ தெர்மாமீட்டர்ல இருந்து ஹீட் வந்து இட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த கோல்டர் ஆப்ஜெக்ட். அதனால என்ன ஆகும், whenever there is a loss of heat, temperature falls ஆச்சுன்னா instead of expansion இதுங்க கான்ட்ராக்ட் ஆகும். அதனால இதோட லெவல் வந்து கீழே வரும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் we are going to exploit to measure temperature. ஓகே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு we need 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஒன்று என்னதுன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம 0 எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும்,
இன்னொன்று மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு we are going to choose the freezing point and cold point, steaming point of water. ஓகே, ஸோ நம்ம நேச்சர்ல இருக்கிற ஒரு அபண்டண்டா இருக்கிற குவான்டிட்டி என்னன்னா வாட்டர். ஸோ வாட்டரை நம்ம ஃப்ரீஸ் பண்றோம். வந்து ஃபர்ஸ்ட் வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த தெர்மோமீட்டர்ல போட்டா அது எந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுதோ, அதோட வால்யூம் ஸ்ட்ரிங்க் ஆகி ஸ்டாப் ஆகுதோ, அதை தான் நம்ம 0 ஸ்கேல்னு வைக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாயில் வாட்டரை வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ பாயில் பண்ணிட்டு அப்போ அதுக்குள்ள தெர்மோமீட்டர் வைக்கணும். தெர்மோமீட்டர் வச்சா என்ன ஆகும்? பாயிலிங் வாட்டர் வில் சப்ளை ஹீட் டு திஸ் தெர்மோமீட்டர். தேர்ஃபோர் இந்த லிக்விட் காலம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த மேக்சிமம் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இட்ஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ இதை வந்து 100 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சு இதை வந்து 100 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சோம்னா இந்த ஸ்கேலுக்கு பேர் என்னதுன்னா, இதுக்கு பேரு சென்டிகிரேட் ஸ்கேல் ஆர் செல்சியஸ் ஸ்கேல். ஓகே, இதுல வந்து 100 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிப்போம் பிட்வீன் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது மாதிரி பிரிச்சோம்னா அந்த தெர்மோமீட்டர் ஸ்கேலுக்கு பேரு செல்சியஸ் ஸ்கேல். இதுவே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 32லயும் எண்டிங் பாயிண்ட்ல 212 வச்சிருந்தோம்னா தென் இட் இஸ் கால்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஓகே, ஸோ நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஸ்கேலே 2 விதமா இருக்கு. ஒன்று என்னதுன்னா செல்சியஸ் ஸ்கேல். ஸோ செல்சியஸ் ஸ்கேலில் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, இது வந்து ஃப்ரீஸ். இதுவே வந்து பாயிலிங் வந்து அக்கர்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ 100 டிகிரி செல்சியஸ்ல நடக்கும். இது மாதிரி நம்ம we can even introduce another scale. அந்த ஸ்கேலுக்கு பேர் என்னதுன்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 32 டிகிரி செல்சியஸ், நாட் செல்சியஸ், 32 ஃபாரன்ஹீட். So Fahrenheit scale starting point, that is freezing point of water, occurs at 32 degree Fahrenheit, whereas boiling வந்து occurs at 212. Okay, so இங்க interval பாத்தீங்கன்னா 100 intervals இருக்கும். Okay, so interval, whereas இங்க interval வந்து 180 equal intervals. Okay, so இங்க 0 to 100 வந்து 100 divisions பிரிச்சிருப்பாங்க. இங்க 32 to 212 180 divisions பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி we have a 2 different kinds of temperature measuring scales. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ்க்கு போகலாம், அதே மாதிரி செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கும் வரலாம். ஓகே, ஸோ தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேலு. அந்த ரிலேஷன் இஸ் கிவன் பை TF. இதுதான் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஓகே, ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல ஏதோ ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 32 மைனஸ் பண்ணி அண்ட் இஃப் யூ டிவைட் பை த நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 180 யூ வில் கெட் TC by 100 கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு செல்சியஸ் ஸ்கேல்ல வேணும், நீங்க மெஷர் பண்ணது ஃபாரன்ஹீட்ல இருக்குதுன்னா வாட் வி ஹவ் டு டூ, TC ஈக்குவல் டு நம்மளுக்கு நம்ம ஃபாரன்ஹீட்ல மெஷர் பண்ணதுல இருந்து 32 மைனஸ் பண்ணி 180ஆல டிவைட் பண்ணிட்டு இங்க 100 இந்த சைட் கொண்டு வந்தோம்னா யூ வில் கெட் த ரிலேஷன். ஸோ நம்மளுக்கு இது மாதிரி ஃபாரன்ஹீட்ல இருந்துச்சுன்னா we can convert to செல்சியஸ் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆர் இதுவே வந்து நம்ம கிட்ட செல்சியஸ் ஸ்கேல்ல இருந்துச்சுன்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு மாத்துறதுக்கு வாட் we have to do, இதுல இருந்து TFக்கு சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை இந்த சைட் கொண்டு வந்துட்டு 32 ஆட் பண்ணணும். therefore we have 180 divided by 100 into TC. இதுதான் நம்ம செல்சியஸ் ஸ்கேலில் மெஷர் பண்ண டெம்பரேச்சர். ஸோ இந்த குவான்டிட்டி ஃபுல்லுத்தையும் we have to add 32 to it. ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணோம்னா we get the செல்சியஸ் ஸ்கேல் டு ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணியிருக்கிறேன், இந்த 180 இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். therefore 180 divided by 100 into TC. இங்கே அப்போ மீதி என்ன இருக்கும், TF minus 32 இருக்கும். இந்த minus 32 இந்த சைட் கொண்டு வந்தால் we get plus 32. ஓகே, ஸோ இது மாதிரி இன்டர்சேஞ்சபிளாக நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் பாசிபிளாக இருந்துச்சுன்னா there is a linear relation between
temperature in Fahrenheit scale and Celsius scale. So Fahrenheit scale Celsius scale நீங்க if you plot you will get a linear relation கிடைக்கும். So இது மாதிரி we will get a linear relation. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு பாய்லிங் பாயிண்ட் விச் இஸ் 212. ஓகே, வேர் இஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 32. திஸ் இஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல் இன் ஃபாரன்ஹீட். ஓகே, ஸோ ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. இதுவே டெம்பரேச்சர் ஸ்கேல் இன் செல்சியஸில் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 0. ஓகே, ஸோ இது 0. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 100. ஓகே, ஸோ அப்போது இதுக்கு நீங்கள் ஸ்லோப் மெஷர் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஸ்லோப், ஸோ ஸ்லோப் எப்படி மெஷர் பண்ணுறது? இதுதான் ஸ்லோப். ஓகே, ஸோ ஸ்லோப் வந்து இந்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் இன் டிஎஃப் எடுத்தீங்கன்னா 212 minus 32 which is 180. ஓகே, ஸோ இதுவே இங்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா திஸ் இஸ் டெல்டா டிசி ஈக்குவல் டு இங்கே 0 இருக்குது, இங்கே 100 இருக்குது. therefore it should be 100. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸோ இதிலிருந்து we can find the இதிலிருந்து தான் we have that formula. ஸோ இந்த ஃபார்முலாவே வந்து இந்த மெயின் ஃபார்முலாவே வந்து இந்த ஸ்லோப் ஈக்குவேஷன்லேருந்து தான் வந்துச்சு. ஓகே, ஸோ நான் இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸு நம்ம we can learn about ideal gas equation and absolute temperature. ஸோ இதில் தான் நம்ம we will introduce to the concept of temperature which is directly related to the square of the velocity. ஸோ இந்த மாதிரி வெலாசிட்டியோட டைரக்டாக லிங்க் பண்ணுற டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்சல்யூட் ஸ்கேல்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு படித்தது 2 கைண்ட் ஆஃப் ஸ்கேலு. ஒன்று என்னதுன்னா செல்சியஸ் ஸ்கேலு, இன்னொன்று ஃபாரன்ஹீட் ஸ்கேலு. இதில் எங்கேயுமே வந்து ஒரு டெம்பரேச்சர்ன்றதை வெலாசிட்டியோட ரிலேட் பண்ணி காமிக்கல. ஓகே, ஸோ டெம்பரேச்சரை இவங்க ரிலேட்டிவாகவே மெஷர் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ தே இன்ட்ரடியூஸ் 2 இமேஜினரி பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட், இன்னொன்று பாய்லிங் பாயிண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இன்டர்வல்ஸை வந்து தே ஆர்பிட்ரலி டிவைட் இன்டு 100 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆர் 180 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து இட் டசன்ட் ரிலேட்ஸ் டு velocity. ஓகே, ஸோ ஈவன் 0 டிகிரி செல்சியஸ்லையும் வாட்டர் வந்து ஃப்ரீஸாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஸ்டில் ஜிகிள்ஸ். ஓகே, ஸோ இது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்போ 0 டிகிரி செல்சியஸ்னா இது வெலாசிட்டியோட லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்னா இது அப்சல்யூட்டாக இதுக்கு மோஷனே இருக்கக்கூடாது. ஓகே, ஆனால் நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸில் இட் ஹேவ் சம் மோஷன். ஸோ தெர் இஸ் another டைப் ஆஃப் ஸ்கேல் which is called absolute scale. absolute scale 0 டிகிரி கெல்வின்னா இட் ரிலேட்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட் வித் 0 வெலாசிட்டி. அதோட கான்ஸ்டியூண்ட் ஆட்டம்ஸ்ல வெலாசிட்டியே இருக்காது. அது மாதிரி நம்மளால டைரக்டா வெலாசிட்டியும் டெம்பரேச்சரும் ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் அப்சல்யூட் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வி நீட் டு லேர்ன் அபவுட் ஐடியல் கேஸ். ஓகே, ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ன்றது என்னதுன்னா இட் ரிலேட்ஸ் கேஸ் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷனை ரிலேட் பண்றது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அதுலேருந்து வி கேன் டிஃபைன் அப்சல்யூட் ஸ்கேல் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.